காஃபி. கொடுங்க அத்தை, நான் மடிக்கிறேன். அங்க வச்சிரு. காஃபில சக்கரை எல்லாம் சரியா இருக்கா அத்தை? இல்ல நான் போய் எடுத்துட்டு வரவா? சரியாதான் இருக்கு வெண்ணிலா. சூடு சரியா இருக்கா? சரியா இருக்கு. அச்சச்சோ, நான் கவனிக்கவே இல்ல. ஒரே தூசியா இருக்கு. இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் மாத்திடுறேன் அத்தை. இந்த பெட்ஷீட் காலையில மாத்தினதுதான் வெண்ணிலா. சரிங்க அத்தை. அச்சச்சோ அத்தை, போன்ல சார்ஜ் 80% தான் இருக்கு. சார்ஜ் பத்தாதுல்ல, நான் சார்ஜ் போட்டுடுறேன். ஐயோ அத்தை, மோதிரத்தை மறந்துட்டீங்க பாருங்க. கையை கொடுங்க, நானே போட்டு விடுறேன். என்ன குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்க? உன் அழகுக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப அழகா இருக்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், போதுமா? நீ பேரழகி. நான் சொன்ன நம்ப மாட்டியா? அப்போ நான் விளம்பரம் பண்ணா பொருள் எல்லாம் விற்கும்ல அத்தை? வெண்ணிலா, நீ என்ன சொல்ல வர? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரா கேளு. என்கிட்ட கேக்குறதுல உனக்கு என்ன தயக்கம்? இல்ல அத்தை, அது உங்க புள்ள அவரோட பிசினஸ அமெரிக்காக்கு கொண்டு போகணும். அங்க அவர் டிசைன் பண்ண துணி எல்லாம் விற்கணும்னு சொல்லி விளம்பரம் பண்ண மாடல் தேடுறாரு. அவர் பண்ற விளம்பரத்துக்கு நான் மாடலா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அத்தை. அதான் நான் அழகா இருக்கேன் நானு கேட்டேன் அத்தை. இதான் உன் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லிட்டல, விடு, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. என்ன சுத்தி நடக்குது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரெடிஷ்னலா ஒரு மாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வெண்ணிலா போட்டோவை பார்த்துட்டு வெண்ணிலா அந்த மாடலா நடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெண்ணிலாவை டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சித்தி. வெண்ணிலா, இந்த லுக்ல நீ கலக்குற. மேடம், ஒரு போஸ் கொடுங்க. பாரு. ஏன் வரும்? மாடல் வேணும்னு நீ கேட்டல, ஏன் உன் கண்ணு முன்னாடியே 0 பட்ஜெட்ல ஒரு மாடலா வெண்ணிலாவே இருக்காடு, நீ அவளை யூஸ் பண்ணக்கூடாது? என்னடா என் டிசைனுக்கு இவ மாடலா? சான்ஸே இல்ல. இவெல்லாம் செட்டே ஆக மாட்டா. வெண்ணிலா, அவன் சும்மா வீம்புக்கு அப்படி பேசிட்டு போறான். இவ்ளோ நேரம் அவன் உன்னை பார்த்த பார்வையிலேயே தெரியல. அவன் மனசுல ஒரு நிமிஷம் உன்னை அவன் பிசினஸோட மாடலா பார்த்துட்டான். கொஞ்ச நேரத்துல அவன் உன்னை தேடி வருவான். அப்படி வரலனாலும் வர வைப்போம். நீ தைரியமா இரு. போட்டோ ஷூட்லாம் எடுத்தா இவ மாடல் ஆயிடுவாளா? அவளுக்கு மாடல் ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஒழுங்கா நிக்க நடக்க கூட தெரியாது. இவ போஸ் கொடுத்து விளங்குன மாதிரி தான்.
மலையும் வெண்ணிலாவும் ஏதோ போட்டோ ஷூட்டிங்ன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா என்ன இவ்ளோ லைக்ஸ் எல்லாம் வருது? இதை எப்படியே சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? வெண்ணிலா, என்னக்கா? இந்த போட்டோ ஷூட் பண்ற ஐடியா யார் கொடுத்தது? அது அத்தையோட ஐடியா தான்க்கா. ஏன்க்கா, என்னாச்சு? எதுக்காக இந்த திடீர் போட்டோ ஷூட் சொல்ல? சும்மாதான்க்கா. வருணுக்கு பிடிக்கணும்னு பண்ணும், அவ்வளவுதான். இத பாரு, இப்படியெல்லாம் போட்டோ எடுக்கிறதுனாலயோ அதை போஸ்ட் போட்டு லைக் வாங்குறதுனாலயோலாம் வருண்கோ மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிடாது. உன்னை ஏத்துக்க போறதும் இல்ல. இதெல்லாம் இன்னும் இரிட்டேட் தான் பண்ணும். ஏன்க்கா இப்படி எல்லாம் சொல்றேன்? போட்டோஸ்ல நான் அழகா இல்லையா? ஏய், இது போட்டோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத பத்தி இல்ல. நீ வருணை இம்ப்ரெஸ் பண்றேன்னு ஒன்னா பண்ணும்போது நாம பிடிக்கலன்னு சொல்லியும் இவ இப்படிலாம் லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்னு இன்னும் அவருக்கு உன் மேல வெறுப்பதான் வர வைக்கும். அத புரிஞ்சுக்கோ. இப்பவே அந்த போஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு. அக்கா, அதெல்லாம் அவர் வெறுக்க மாட்டாரு. அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ டென்ஷன் ஆகாதக்கா, சரியா? என்ன இவ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போறா? இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது. மாடலிங்ல சூப்பரா தான் இருக்கேன். ஆனா வருண் நம்மள மாடலா கூப்பிடுவாரா? கூப்பிடாம எங்க போயிட போறாரு, பாத்துக்கலாம். வெண்ணிலா, அத்தை, என்னமா நடக்குதுங்க? என்ன இது புது பழக்கம்? போட்டோ எடுத்து அதுவும் சோஷியல் மீடியால போடுறது? இல்ல அத்தை, டெஸ்ட் ஷூட் எடுத்தோம். அத சோஷியல் மீடியால போட்டா அத பார்த்துட்டு யாராவது விளம்பரத்துக்கு மாடலா கேட்பாங்கல்ல, அதான். நீ இப்ப மாடலா போய் சம்பாதிக்கணும்னு நம்ம குடும்பத்துக்கு எந்த தேவையும் இல்ல. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இல்ல அத்தை, யார் சொல்லியும் பண்ணல, நானே தான். உனக்கு ஏமா இந்த வேலை? இன்னைக்கு சோஷியல் மீடியா ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு எல்லாரும் கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா?